கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு தேவன் காண்பிக்கும் தயவு தான் கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இந்த நேரத்தில் நம்ம உயிரோடு இருக்கவே முடியாது. எத்தனையோ பேர் நம்ம கண்ணு கண்டவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கி இல்லை. ஆனால் தேவன் நம்மை அவருடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் நம்ம வாழ்வித்து நம்மை வழிநடத்து காத்து கொண்டு வருகிறார். உலக பிரகாரமான கிருபை என்பது ஏதாவது ஒரு தொழிலில் உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கும். சிலவங்களுக்கு நல்ல பாடம் வல்லமை இருக்கும். சிலவங்களுக்கு நல்ல டான்ஸ் ஆடுவாங்க. சிலவங்க எந்த வேலையை கொடுத்தாலும் நேர்த்தியாக செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. சிலவங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கும். சிலவங்களுக்கு எந்த வேலையை படித்தாலும் அது உடனே அவங்களுக்கு அந்த மனதில் பதியக்கூடிய திறமை இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய திறமை இருக்கும். அது உலக பிரகாரமாக மக்களுக்கு இருக்கிற திறமை. ஆனால் இந்த தயவு என்பது எந்த ஆற்றலும் எந்த இதுவும் கிடையாது, அவங்களுக்கு தகுதியே இருக்காது. ஆனால் தேவன் அவங்களுக்கு காட்டுகிற தயவு தான் கிருபை. அந்த கிருபை நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடப்பது என்றால் என்னன்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம எப்பவும் நல்லவைகளையே நம்ம பேசணும். பிறரிடம் நம்ம அன்பாக பேசணும். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். தேவனே எனக்கு அதை கைக்குள்ள எனக்கு நம்முடைய கிருபையை தாங்கப்பா அப்படின்னு அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது அவருடைய வல்லமையை நமக்கு அளவில்லாமல் தருவார். நம்ம நிற்பதும் நிர்மூலமாக இருக்கணும். தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றார்? ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று சொல்கிறார். அதே போல் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, அந்த பலவீனம் ஒன்று அவருக்கு இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, அவருக்கு அளவில்லாத வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்துருப்பாரு. அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டும்படிக்கு அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த முள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3 முறை தேவனிடத்தில் ஜெபிப்பார். ஆனாலும் கர்த்தர் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்வார். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ அப்படி சொல்லும்போது அவர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்றார்? நான் உலக பிரகாரமான பலவீனமாக தான் இருக்கேன், ஆனால் கர்த்தருடைய கிருபையினால நான் பலவானாய் காணப்படுகிறேன். உங்கள் மத்தியில் நான் பலவானாய் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுவார். ஏன்னா அந்த முள் அவருக்கு குத்துகிறதாய் காணப்படுகிறது. தேவன் கொடுத்த கிருபையினால தான் அவர் என்ன செய்தார்? அந்த ஊழியத்தை தொடர்ந்து அவர் நடத்தி வருகிறார். எத்தனையோ நிந்தனைகள், போராட்டம், சவுக்கடி, கப்பர் பியானங்கள், வாரினால் அடிக்கப்பட்டார், நாடு துரத்தப்பட்டார், பசி பட்டினி, தூக்கம் கிடையாது. அப்படி சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் அவருடைய கிருபையினால அவர் என்ன செய்தார்? காத்தார். அவர் எப்பவும் அந்த சபை மக்களுக்கு சொல்லும்போது, கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லுவார். கிருபை மேலே அவ்வளவு அவர் ஆவலாய் காணப்பட்டார். அதனால தான் தேவன் அவரை அந்த சவுளாய் இருந்தவரை தேவன் பவுலாய் மாற்றினார். அது அவருடைய கிருபை. அதே போல் பாருங்க, அந்த கானானிய ஸ்திரீயை பாருங்க, அவர் அவருடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்? என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், நீங்கள் சுகமாக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இயேசுப்பா என்ன சொல்லுவாங்க? பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு போடுவது நல்லதில்லை, இந்த காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவள் என்ன சொல்வா? பிள்ளைகள் மேஜையிலேருந்து அந்த நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு கீழே விடுத அந்த மேஜையிலேருந்து விடுத துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்வார். அப்போ இயேசுப்பா என்ன சொல்வார்? உன் விசுவாசத்தின் உனக்கு ஆக கடவுள் அப்படின்னு சொல்லுவார். அவள் மேல் கிருபை உள்ள தேவன். அவளுடைய விசுவாசத்தை சோதிக்க முடியாது தான் தேவன் அப்படி சொன்னார். அவள் விசுவாசத்தோடு காணப்படும் போது கர்த்தர் என்ன செய்தார்?
அவளுடைய விசுவாசத்தை என்ன செய்தார்? விசுவாசத்தக்கதாக அவருடைய மகளுக்கு சுகத்தை கொடுத்தார். அவர் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிற தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன். நம்ம என்ன செய்யணும்? அவரை நம்பணும். அவருடைய கிருபையை நம்ம பெற ஆவலோடு காணப்படணும். நம்ம ஆவலோடு காணப்பட்டோம்னா அவருடைய கிருபையை நமக்கு அளவில்லாமல் நினைச்சுவார், கொடுப்பார். இது இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த தேவன் என்று சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்லுகிறார். அவருடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அவர் எப்பொழுதும் அவர் போர் யுத்தம், சொந்த மகனாலே அவர் கொலை செய்வதற்காக அவர் என்ன செய்தார்? துரத்தப்பட்டார். அதே போல் சவுல் ராஜாவும் அவரை எப்போதும் சாகுதுக்கு ஒரு அடி தான் இருந்துச்சு, அவ்வளோ தூரம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் என்ன செய்தார்? நீர் மன உருக்கமும் கிருபையும் உள்ள தேவன் என்றவரே அவருடைய கிருபைக்காக காத்திருந்து காணப்பட்டார். அப்பேற்பட்ட கொடிய சூழ்நிலையில் அவர் என்ன சொன்னார்? இந்த கிருபையிலே நான் கலிகூர்ந்து மகிழ்வேன் என்று சொன்னார். இந்த கிருபை இருக்கவே தான் நான் கலிகூர்ந்து மகிழ்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை அவருடைய கிருபை இல்லைன்னா அவர் அந்த யுத்த காலத்தில் அவர் இவ்வளவு களி கூர்ந்து மன மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. அவரை கலிகூற பண்ணுகிற தேவனாய் காணப்பட்டார். அதே போல பாருங்க, யோபு பாருங்க, அப்பேற்பட்ட சூழ்நிலையும் தேவனுடைய கிருபையும் இறக்கமும் இருக்கவே தான் அந்த சாத்தானும் கொல்ல அவர் அனுமதி கொடுக்கல. அவன் சொல்லுதான், கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கேன். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சோதனை வந்துட்டுனா உடனே எத்தனையோ வார்த்தை நம்ம தேவனை பார்த்து படைத்தவரை பார்த்து நம்ம சொல்லுகிறோம். மண் என்று அவர் நினைவு கொள்கிறார். அதனால தான் அவர் நம்ம என்ன செய்தார்? அவர் அடிக்காதபடி அவருடைய கிருபையினால நம்ம இவ்வளவு பாடுபடுத்தின போது நம்மை அவருடைய கரம் நம்மளை காத்து கொண்டு இருக்கிறது. மனுஷன் அவன் நித்தமும் பொல்லாதவன், அவனுடைய நினைவுகள் எப்பொழுதும் இப்படிதான் இருக்கும் என்று அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்கு தக்க நம்மை தண்டிக்காதபடி அவருடைய கிருபையினால நம்மை காத்து கொண்டு வருகிறார். அவர் மட்டும் நம்மை தண்டிச்சா நம்மளால அதை சகிக்கவே முடியாது. அந்த தாவீது ராஜா பாருங்க, அந்த இஸ்ரேல் மக்களை அவர் என்ன செய்தார்? அந்த லேவி கோத்திரம், அந்த கோத்திரத்தை அவர் எண்ணினார். அப்போ எண்ணும்போது கர்த்தருக்கு கோபம் வந்துட்டு என்ன சொன்னார்? அந்த 3 தண்டனை அதில் எது வேணும்னு நீ கேளுன்னு சொல்லி ஆண்டு என்ன சொல்லுவார்? அந்த தாவீது ராஜா சொல்லுவார், நம்முடைய கிருபையில் உம்முடைய இதில் நான் விழுந்து விடுகிறேன். மனுஷனுடைய அவனுக்கு தயவு கிடையாது, உமக்கு தயவு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தண்டனை நம்முடைய தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது தேவன் இரக்கமுள்ள தேவன். அதே போல அந்த யோனா தீர்க்கதரிசி பாருங்க, அந்த கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நீ நினிவே மக்கள் ரொம்ப பாவம் பண்ணுறாங்க, இன்னும் 40 நாளில் நான் அவங்கள அழிச்சிருவேன், அதனால நீ போய் என்ன சொல்லி மனம் திரும்பணும்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? யோனா என்ன சொல்லுவான்? நினிவேக்கு போகாமல் தர்சீஸுக்கு போயிடுவான். அந்த தர்சீஸுக்கு போக சொல்ல அந்த கப்பலில் கொந்தளிப்பு வந்து அந்த இடத்துல யார் பாவம் செய்தா என்று கேட்கும்போது யோனா சொல்லுவான், நான் தான் கர்த்தருடைய வார்த்தையை மீறி வந்துட்டேன் அப்படின்னு என்னை தூக்கி கடலில் போடுங்க அப்படின்னாங்க. அப்போ கடலில் தூக்கி போடுவாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு அருமையான மீனை என்ன செய்திருக்கார்? ஆயத்தம் பண்ணி எடுத்துட்டார். அந்த மீன் அவனை விழுங்கிட்டு 3 நாள் அந்த மீன் இவனுக்காக உபாசம் இருந்து சாப்பிடாமல் காணப்பட்டது. இவன் மீன் வயிற்றில் இருந்து என்ன செய்தான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவருடைய கிருபையை இறக்கத்தை நோக்கி மன்றாடினான். அப்படி மன்றாடும் போது அந்த மீன் என்ன செய்ச்சு? நேராக நினிவேல கடற்கரையில் கொண்டு கக்கி போட்டுச்சு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ போய் நினிவே மக்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் என்ன சொல்றான்? இன்னும் 40 நாள் தான் மனம் திரும்புதல், நகரம் அழிஞ்சிடும் அப்படின்னா அந்த ஒரே வார்த்தை சொல்லிட்டு அவன் எப்போ மக்கள் அழிவார்கள் என்று போய் ஆமணக்கு செடியில் கீழே உட்காந்துட்டு அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அந்த மக்கள் என்ன செய்தாங்க? நினிவே மக்கள் அவங்களுடைய மிருக ஜீவன்கள் முதல் எல்லாம் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து மனம் திரும்புகிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்தார்? இறக்கப்பட்டு அவர்கள் அழிவிலிருந்து காய்க்கிறார். அப்போ யோனா என்ன சொல்கிறான்? ஆண்டவரை நோக்கி என்ன சொல்கிறான்னா, நீர் இரக்கமுள்ள தேவன் என்று நான் அறிவேன், அதனால தான் நான் என்ன செய்தேன்? என்னுடைய சொந்த ஊருக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் நான் இன்னுமே தரிசிக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீதி சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதுமான தேவன் என்று அறிவேன். அதனால தான் நான் என்ன செய்தேன்? நீர் அவங்களை காப்பாற்றிடுவீங்க,
அப்படின்னு தான் நான் தரிசித்து ஓடி போனேன்னு சொல்லுவேன். பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய இரக்கம் எவ்வளோ பெரியது. அவர் மகா இரக்கம் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டுடைய கிருபை நமக்கு போதும் என்று நம்ம என்ன செய்யணும், அவருடைய கிருபைக்காக நம்ம காத்திருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடத்துல ஜெபம் பண்ணணும். தானியலை போல நம்ம என்ன செய்யணும், அவரிடத்துல ஜெபம் பண்ணணும். அப்போ சிங்கத்தின் கைக்கு தப்பித்த தேவன் நம்மையும் கொடிய இந்த உலகத்தில் கொடிய சிங்கத்தை போன்று காணக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நம்மளை என்ன செய்வார், நம்மை காத்து நம்மை வழிநடத்துவார். அதே போல் என்ன செய்யணும், நல்லவைகளே நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். நம்ம மனதில் தீமையான வார்த்தைகளை நம்ம யாராவது பார்த்தோம்னா நம்மளுக்கு அவங்க ஏதாவது தீய செய்திருந்தாலும் அவங்கள பார்த்து அவங்க நல்லா இருக்கணும்ன்ட்டு நம்ம நினைக்கணும். ஒரு மனிதனும் கெட்டு போகுது அவங்களுடைய சித்தம் அல்ல. நம்மை காய்க்கிற தேவன் அவர்களையும் காய்க்கிறவர். நம்ம எப்படி அவருடைய கிருபைக்கு இறங்கி நிற்கிறோமோ அதே போல் தான் மற்றவர்களும். அதனால் நம்ம உறுதியாக எப்பொழுதும் என்ன செய்யணும், நல்லவைகளையே அனுதினமும் யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். எப்பவும் கிருபையும் சத்தியமும் நிறைந்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை தேடுவர்களாய் நம்ம காணப்படணும். தேவனை நம்ம அவர் உண்டு நம்ம என்ன செய்யணும், நம்பணும். அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறைப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தனப்பை தான் அவருடைய ரத்தத்தினால அவருடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் நம்ம இன்னைக்கு எவ்வளோ பாவம் செய்தாலும் அவருடைய அவருடைய கிருபையினாலும் அளவற்ற அன்பினால தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த உலகத்தில் நம்ம பாவம் கழுவி நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம நிற்கிறதுக்கு தகுதி போடணும். அவர் மட்டும் நமக்காக ரத்தம் சிந்தலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், தண்டனைக்கு நம்ம தப்ப முடியாது. அவருடைய கிருபையினாலும் இறக்கத்தினால தான் நம்ம என்ன செய்யணும், இன்று நம்ம நிலை நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதே போல் நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தார், முதுகு பின்னாக எரிந்து விட்டார். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறோமே அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரம் இருக்குது. அப்போ அவருடைய கிருபை அவருக்கு பயன்படுறது மேலே அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அப்போ அவருக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படணும்னா என்ன செய்யணும், தீமையை வெறுக்கணும். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம என்ன செய்யணும், கைக்கொள்ளணும். இசப்பா இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்குள்ள எங்களுக்கு பலம் தாங்கப்பான்னு நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அப்போ அவர் நம்மை அவருடைய கிருபையினால நம்ம முடி சூட்டி கொள்வார். அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பயந்து இருப்பது எல்லார் மனுஷன் மேலும் விழுந்த கடமை. அதனால் நம்ம என்ன செய்யணும், அதான் நம்ம என்ன செய்யணும், அவருடைய கற்பனைகளை நம்ம கைக்கொள்ளணும். சும்மா யானகானம் என்று நம்ம நினச்சிக்கிறது இருக்கக்கூடாது. அதே போல் தேவனுடைய வார்த்தையில் நம்ம என்ன செய்யணும், இறுக்கமாய் பிடித்து கொள்ளணும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வோம். அவர் உண்மையாய் நம்ம பற்றி நம்பி இருக்கும்போது நம்மளை பூரண சமாதானத்துடன் வைக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அதனால் நம்மளுடைய தேவனை நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் உறுதியாக அவர் நம்மை காய்க்கிறவர் என்று நம்ம நம்பிக்கையோடு அவரை உறுதியாக நம்ம பற்றிக்கிறோம். அதே போல் பிரசங்கில 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. காரியத்தின் கடைசி தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் இருந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம அவருடைய கிருபைக்காக நம்ம என்ன செய்யணும், காத்து அவருடைய கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும், கை கொள்ளணும். தேவன் என்ன செய்தார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதும் நமக்கு என்ன செய்யணும், தாழ்மை இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழ்கிறோம்னா அவருடைய கிருபை தான். சில நேரங்களில் பாருங்கள், நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். ஏதோ ஒரு டாக்ஸி அல்லட்டா ஏதாவது ஒரு பஸ்ஸு, ஒரு மோட்டர் சைக்கிள், ஏதாவது ஒரு சைக்கிள் திடீர்னு கூடி பார்ப்போம். ஒரு செகண்டு தான் இருக்கும், நம்மளை தாண்டி போயிருப்போம். ஒரு செகண்டு நம்ம கால் எடுத்து வச்சுருந்தா நம்ம வந்து என்ன செய்வோம், அழிந்திருப்போம். எத்தனை விபத்துலேருந்து தேவன் நம்மளே காப்பாற்றி இருக்கிறார்.
எவ்வளவு அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றிருக்கிறார். இந்த தேசத்துல மழை, நெருப்பு, இந்த வாகன போக்குவரத்து எல்லாவற்றிலும் தேவன் நம்மை எவ்வளவு காத்திருக்கிறார். அவருடைய கிருபை தான். வியாதியிலிருந்து நம்மை கொடிய வியாதிகள் வரணும். அந்த கொரோனா நேரத்துலையும் தேவன் நம்மை கிருபையாய் நம்மளை காத்துக்கொண்டார். அதுக்காக இறந்து போனவங்கெல்லாம் அவங்க கொடுமையானவங்க, பாவின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் தேவன் நம்மை கிருபையாய் காத்துக்கொண்டார். நம்ம அதை குறித்து நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய அளவற்ற கிருபை தான் நம்மை காத்து வழி நடத்துகிறது. எத்தனையோ பேர் ரோட்டருங்களில் படுக்க இடம் இல்லாமல் இருக்காங்க. இந்த மழை காலில் நான் காலையில் வேலைக்கு போகும்போது பார்ப்பேன், குளிரில் அப்படியே இந்த பிளாட்ஃபார்மில் அழிச்சுவாங்க. அந்த மழையில் ஏதாவது பழைய சேலையை கட்டி அந்த கீழே அட்டை ஏதாவது போட்டு படுத்து கிடப்பாங்க. அப்படியே நடுங்கிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். தேவன் நம்ம எவ்வளவா நன்மையாக வைத்திருக்கிறா பாருங்க. அனுதினம் சாப்பாட்டுக்கு அவங்க நினச்சிவாங்க. சில நேரங்களில் ஒன்றுமே கிடைக்காது. அப்போ அந்த இதுனா அவங்க எப்படி என்ன கிடைக்குன்னே சொல்ல முடியாது. ஆனால் தேவன் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான படிப்பு, இருக்க வீடு எல்லாம் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே முடியாது. நம்முடைய சுய பலமோ சுய படிப்போ நம்முடைய எந்த இதுவுமே நம்மளுக்கு கடைசி நேரத்தில் நமக்கு எதுவுமே நமக்கு கை கொடுக்காது. அவருடைய கிருபை தான் நமக்கு எப்பொழுதும் நமக்கு கை கொடுக்கறதாக காணப்படும். நம்ம ஏதாவது ஒரு தேவை இருக்கும், அது மனிதரால் முடியாது. ஒருவேளை டாக்டரால் கைவிட்டுருப்பாங்க. ஒரு வானத்தை நோக்கி பாருங்கள், அந்த நேரத்தில் தேவன் வழியை உண்டு பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். எல்லாவற்றும் முற்றிலுமாக நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருந்தோம். வழியே இல்லைப்பா, நீங்கள் தான் எனக்கு வழி, உண்மை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை தேவனே அப்படின்னு சொல்லி அவருடைய கிருபையினாலும் சமாதானத்திலையும் நம்மை மூடி காத்து கொள்வார். நம்ம அண்ணு தினத்தில் நீங்கள் இதை உணர்ந்துருப்பீங்க. அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இறக்கம் பெரியது. நம்ம அணு தினமும் நம்ம நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்ந்தது அவருடைய கிருபை தான். இது நம்ம இந்த கிருபைன்னு எத்தனை பாட்டு இருக்கும். நீங்கள் அந்த பாடல்களை படித்து பாருங்கள், அவ்வளவு கருத்துள்ள பாடல்களாக இருக்கும். கிருபைக்கு விலையே கிடையாது, அவர் இறக்கத்துக்கு விலையே கிடையாது. நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்காத தேவன். இன்று நம்ம சமுதாயத்தில் நம்ம நின்று நம்ம பேசுகிறோம்னா அவருடைய கிருபை தான். என்னை கூட எடுத்துக்கோங்க, நான் இன்னைக்கு நிற்பது நிர்மலமாக இருக்கிறேன், அவருடைய கிருபை தான். அப்படி இறக்க என் மேலே இருக்கவே தான் நான் இதுவரைக்கும் நான் ஜீவனோட காணப்பட்டேன். என்னுடைய பலமோ என்னுடைய வேலையோ எதுவுமே கிடையாது. ஞானமற்ற என்னை கூட தேவன் அவர் ராஜாக்கள் மத்தியில், அறிவாளிகள் மத்தியில் என்னை அமர வைத்து ஒரு பணியை கொடுத்துருக்கார் தேவன். இதெல்லாம் என்னுடைய சுய ஞானம் எதுவுமே கிடையாது, அவர் தந்த ஞானம். சில நேரங்களில் பாருங்க, வீட்டில் கொடுமையான வறுமை இருக்கும், அந்த பிள்ளை நல்லா படிக்கும், அந்த பிள்ளையோட ஆசை டாக்டருக்கு படிக்கணும்னு இருக்கும். ஆனால் கர்த்தர் யார் மூலமாவது என்ன செய்வார், அந்த பிள்ளைக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கிறதுக்கு கிருபை செய்திருப்பார். எத்தனை பிள்ளைகள் அப்படி படித்து வெளியே வந்திருக்காங்க. அதே போல் ஒரு வியாதி வந்திருக்கும், அந்த வியாதி மருத்துவர்களெல்லாம் கைவிடப்பட்டிருப்பாங்க. அது என்ன செய்திருக்கோம், அவங்க பிழைச்சிக்குவாங்க. நம்ம சாட்சிகள் எத்தனையோ நம்ம கேட்போம், அதெல்லாம் அவருடைய கிருபை தான். அதனால் அவருடைய கிருபைக்காக நம்ம என்ன செய்யணும், அவரிடத்துல அவருடைய வழியில் நம்ம பயந்து நடக்கணும். அப்படி நடக்கும்போது கர்த்தர் நம்ம கிருபையோட நம்ம காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அந்த பழைய காலத்தில் மட்டும் இல்லை, இப்பவும் அதே தேவன் தான். அவர் நேற்று மீண்டும் மாறாத தேவனாக இருக்கிறார். மனமாற அவர் மனிதன் அல்ல. சொல்லியும் நான் செய்யாதிருப்பேனோ என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அன்று இருந்த வல்லமை இன்று இருக்குது, நம்ம தான் அதை பிரயோஜனப்படுத்தாமல் இருக்கோம். அந்த எலியா தீர்க்கதரிசிகள் செய்த ஆதி வல்லமை இன்று இருக்குது. இன்னும் எத்தனையோ ஊழியக்காரங்க மூலமாக தேவன் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். நமக்கு விசுவாசம் காணப்படணும். அப்படி கிருபைக்காக நம்ம காத்திருக்கும்போது தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார். ஒருவேளை நம்ம வீட்டில் ரொம்ப சோர்ந்து காணப்படுறீங்களா, உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது படித்து முடித்து அதுக்கு ஏற்றபடி வேலை கிடைக்காதபடி இருக்கா, ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, முடிக்காத பிரச்சனை ஏதாவது இருக்கா, கர்த்தரிடத்துல கேளுங்க. மனிதர்களிடத்துல கேட்கறத விட தேவனிடத்துல கேட்டு பாருங்க. அவரால் கூடாத காரியம்
கொஞ்சமே இல்லை. அண்ணன் தினமும் நம்மை அவர் காத்து வழிநடத்திட்டு போயிடும். நான் கூட வீட்டில் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்து போச்சுல வழுக்கி விழுந்துட்டேன். அதோடு எங்கள் எலும்புலாம் நொறுங்கிட்டு இவ்வளோதான் நினச்சேன். ஆனால் தேவன் என்னை காத்தார். அப்படி கிருபையினால என்னை காத்தார். தினமும் வேலைக்கு போகும்போது அந்த ஸ்டெப்பில் இறங்கும்போது அந்த படிகள்லாம் ரொம்ப உயரமாக இருக்கும். ஏறி இறங்கும்போது நான் தேவனை துதித்து கொண்டு இறங்குவேன். ஏசப்பா அன்னைக்கு மட்டும் நான் விழுந்து என் எலும்பு நொறுங்கிருந்துச்சுன்னா நான் அன்றைக்கி நடக்க முடியுமா தேவனே அப்படின்னு ஆண்டவரை நினைத்து நான் நன்றி சொல்லாத நாட்களே கிடையாது. அதே போல் ஒரு நாள் நான் ஒரு புக்கு எடுத்துக்காண்டி சூட்கேஸ் எடுக்கும்போது 2 சூட்கேஸ் நிறைய புக்ஸ் அப்படியே என் தலையில் விழுந்துச்சு. ஒரு நிமிஷம் என்னோட மண்டை உடஞ்சிட்டுன்னு நினச்சேன். அவ்வளோ ஒரு வேதனை எனக்கு. பயந்து இப்பவும் கூட சில நேரங்களில் எதுவும் ஆயிடுமோ என்று நான் நினைப்பேன். ஆனாலும் தேவன் என்னை அந்த எந்த ஒரு ஆபத்துக்கும் என்னை விடாமல் என்னை காத்தார். அந்த நான் போயிற சர்ச்சில் போன வருஷம் பெண்கள் பண்டிகையோட ஒரு அப்பா, அவங்க பேர் மெர்லின், அவங்க இந்த பெண்கள் பண்டிகையில் பெண்களுக்கு தலைவியாக இருந்தாங்க. அந்த ஆண்டு அறிக்கை அவங்க அந்த சர்ச்சில் எல்லார் மத்தியிலும் முன்னாடி நின்று அவங்க இருந்துச்சு அங்கே வாசித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வாசித்துக்கிட்டு இருக்கும்போது தலைக்கு மேலே உயரமாக இருக்கும் பெரிய ஃபேன் விழிச்சிட்டு டக்குன்னு விழிச்சு எல்லாருடைய கண்களும் அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சபையில் இருந்த சின்ன பிள்ளைலேருந்து முதியோர் வரைக்கும் இது அப்படி எல்லாரும் கண்களுக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே பார்த்து நிமிடத்துல டப்புன்னு விழுந்தது. யார் பக்கத்தில் சின்ன குழந்தைகள்லாம் மடியில் வச்சு படுக்க வச்சுருந்தாங்க, பக்கத்தில் ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த அப்படியே கொஞ்சம் இடவுலி அதில் விழுந்து கிடந்துச்சு. என்னுடைய அற்புதத்தை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த அக்கா ரொம்ப மெலிவாக காணப்படுவாங்க. அவங்க வீட்டுக்காரங்க இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. பாருங்க தேவன் எவ்வளோ அற்புதமாக எவ்வளோ காட்டுறாரு. இது எல்லாருடைய கண்களும் பார்த்தது. கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்குலாம் மேலெல்லாம் அப்படி புல் அடிச்சுட்டு. இதே போல தான் தேவன் நம்மையும் காத்து விடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் இப்படி காத்திருப்பார். எல்லா வித சூழ்நிலையிலும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வேலைக்காகவும் நம்ம குடும்ப வாழ்க்கைக்காக நம்ம அனுதினமும் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம வெளியே போயிட்டு இருக்கோம். அந்த நேரங்களில் தேவன் தான் நம்மை காக்க வேண்டும். அவருடைய காக்கும் நிழல் நமக்கு எப்போதும் வேண்டும் என்று கத்திரத்தில் நம்ம ஜெயிப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே, இந்த அளவில்லாத கிருபை எங்கள் மேல் அதிகமாய் தந்திருக்கிறப்பா, அதுக்காக நன்றி தகப்பனே. நேற்று மீண்டும் மாறாத தேவனே, கிருபை உள்ளவரே, மகா இறக்கம் உள்ளவரே, நீடிய சாந்தம் உள்ளவரே, தீங்குக்கு மனசாபடுகிற தேவனே, இந்த கிருபை எங்கள் மேல் அளவில்லாமல் கொடுத்துக்கிற தேவனே. அன்று பவுல் அப்போஸ்தலரை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருப்பா. அவருடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கிட்டு தகப்பனே. அதே போல தகப்பனே, ஆண்டவரே, எந்த இடத்துல பாவம் அதிகமாகிட்டோ அந்த இடத்துல கிருபையும் பெருகிட்டு என்று சொல்லிடுற தகப்பனே. அநேக பாவங்களை மன்னித்து நிமித்தம் கிருபையும் அதிகமாகி பெருகிட்டு தகப்பனே. ஏசப்பா, பாவியாக இருக்கிற எங்களையும் அப்பா நம்முடைய கல்வாரி ரத்தத்தினால கழுவி நம்முடைய கிருபையினால் எங்களை ரசித்து இந்த நாளில் எங்களை காத்து இந்த அன்பு கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் அப்பா அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எவ்வித போராட்டமானாலும் சரி தகப்பனே. ஏசப்பா, இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளை காத்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீ பூரண சமாதானத்துடனப்பா பிள்ளைகளை காத்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் நிழலும் ஆண்டவரே எப்பொழுதும் பிள்ளைகளோடு இருக்கட்டப்பா. பிள்ளைகள் வீட்டில் நம்முடைய கிருபையின் நிழல், நம்முடைய இரக்கத்தின் நிழல் அப்பா, சமாதானத்தின் நிழல் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை அந்த வீட்டில் அளவில்லாமல் கொண்டுட்டுன்றப்பனே. உடைக்கப்பட்ட நேரத்தில் அப்பா அந்த கிருபை தாங்கிச்சு ராஜா. பலவீன நேரத்தில் நம்முடைய கிருபை தாங்கிட்டுன்றப்பனே. இயேசுராஜா, இதோடு முடிந்து விட்டது, இன்னும் ஒன்றுமே இல்லை உலகத்தில் என்று நினைக்கும் போதப்பா நம்முடைய கிருபை தாங்கிட்டு தகப்பனே. இயேசுராஜா, இல்லை என்று சொல்லும் போதப்பா அந்த இடத்துல நம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பிட்டு தகப்பனே. இயேசுராஜா, என் தகப்பனே, காலமெல்லாம் நம்முடைய கிருபையினால் நாங்கள் நிலைநிற்கிறோம் தகப்பனே. இயேசுராஜா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறோம். நம்முடைய கிருபை தகப்பனே, நம்முடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை தகப்பனே. இந்த நேரத்தில் அப்பா நம்முடைய கிருபைக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு எது வேண்டுமோ அதை கொடுங்கப்பா. அதை கேட்கறதுக்கு முன்பவே நீங்கள் அறிந்த தேவனப்பா. இயேசுப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்களப்பா, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமோ
அவ்வளவு அதிகமாக உடைய கிருபை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது தகப்பனே. அவ்வளவு அதிகமான உயரத்தில் இந்த கிருபை இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த கிருபையினால் எங்களை காத்துக்கிறோங்க. இந்த கிருபையினால் எங்களை முடிசுட்டு தகப்பனே. ஏசு ராஜா, இந்த கிருபைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. இந்த கிருபையும் சமாதானமும் என்னையும் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் காத்துக்கிறட்டும். இதை பிரேஸ் கிருஷ்ணன் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு வல்லமை கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல பரமராது